நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம். மிக அண்மையிலே ஒரு விடயம் இடம்பெற்றது. அதாவது இந்த லிபர்டி மீடியா பப்ளிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற தமிழன் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பத்திரிகைகளை கொண்ட திரண குழுமத்தினுடைய முக்கியமான நிகழ்விலே அண்மையிலே சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த விடயம் சமூக வலைதளங்களிலே பரவலாகி இருந்தது. அதற்கு பல்வேறுபட்ட தரப்பினரும் விமர்சனங்களும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் போட்டிருந்தார்கள். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அதற்கு ஒரு எதிர்வினையை காட்டியிருந்தார். அது ஒரு விடயம் இருந்த போது நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அந்த என்ன விடயம் நடந்ததுன்னு சொன்னால், லிபர்டி மீடியா பப்ளிகேஷன் என்று சொல்லப்படுகின்றது திரண குழுமத்தினுடைய ஊடகம். திரண குழுமத்தினுடைய ஊடகம் தான் லிபர்டி மீடியா பப்ளிகேஷன். அதனுடைய உரிமையாளர் அல்லாவிட்டால் முகாமைத்துவ பணிப்பாளர் எல்லாவும் யார் என்று சொன்னால் தலைமை தாங்குவோர் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கக்கூடிய திலித் ஜெயவீர அவர்கள் யார் என்று சொன்னால் மஹிந்த குழுமத்தினுடைய ஒரு செல்லப்பிள்ளை தான் திலித் ஜெயவீர. கடந்த காலங்களிலே கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ போன்ற பல்வேறுபட்ட இவருடைய அரசியல் முகாம்களுக்கு வெள்ளையடிக்கின்ற வேலையை இந்த திரண குழுமம் செய்திருந்தது. திரண குழுமத்தினுடைய இப்பொழுது மிகவும் நெருங்கிய சகாவான அடிவருடியான திலித் ஜெயவீர அவர்களுடைய ஊடகம்தான் தமிழன் பத்திரிகை தமிழிலே வருகிறது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கல, அப்போ தமிழன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் சிவா ராமசாமி என்று சொல்லப்படுகின்ற நபர் இப்பொழுது லிபர்டி மீடியா பப்ளிகேஷனுடைய முகாமைத்துவத்திலே ஒருவராக சேர்க்கப்பட்டிருக்கு. உலகாலம் ஒரு பிரதமர் ஆசிரியராக ஒரு சம்பளம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்தார். இப்பொழுது ஒரு முகாமைத்துவ பணிப்பாளர், அந்த நிர்வாக சபை இயக்குனர் குழுமத்திலே ஒருவராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இப்போ சிவா ராமசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் கொழும்பிலிருந்து வெளியான சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியராக இருந்தவர். அவர் மூத்த ஊடக ஜாம்புவான் நடேசபிள்ளை வித்யாதரன் அவருடைய பாசறையிலே வளர்ந்தவர். அவருடைய உதயன் சுடரொளி குழுமத்திலே பணியாற்றியவர். பின்னாட்களிலே பார்க்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ஷவினால் அவர் நல்ல செய்திகளை எழுதுவதிலே சமர்த்தராக சிவாராமசாமி இருந்தவர். அப்போ பார்க்கக்குள்ள சிவராசா, அந்த சிவாராமசா என்ற முகப்புத்தகத்தில் இருந்தாலும் அவருடைய பேர் சிவராசா பின்னாட்களிலே பாரிய அச்சுறுத்தல்கள், அவர் உயிர் அச்சுறுத்தல்கள் இருந்த பொழுது, நடேசபிள்ளை வித்யாதரன் கடத்தப்பட்ட பொழுது அந்த தருணத்தில் அவருக்கு அச்சுறுத்தல் இருந்தபடியாலே அவர் பின்னாட்களிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோடு இணைந்து கொண்டு பின்னாட்களிலே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நெருக்கமான அவர்களுடைய முதலீட்டில் என்று தான் சொல்லப்படுகிறது. முதலீட்டில் இயங்குகின்ற லிபர்டி மீடியா பப்ளிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற திரண குழுமம் ஒரு முக்கியஸ்தராக இருந்தவர். பின்னாட்களிலே தமிழன் வலைத்தளம், அதே போல் தமிழன் பத்திரிகை தொடங்கும் முன்பு திரண இணையதளம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்களை பார்த்து கொண்டு வந்தவர். பின்னாட்களிலே சிவராசா என்று சொன்னால் அவர் தமிழன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இணைந்து கொண்டார். அப்படி இருக்கக்குள்ள இவர்கள் முற்றுமுழுதாக பார்க்கின்ற பொழுது தென்னிலங்கை பரப்பிலே ஒரு தென்னிலங்கை குழுமமான மஹிந்த ராஜபக்ஷ சார்பானவர்களுக்கு ஒத்துதுகின்ற ஊடகமாக திரண தொலைக்காட்சி இருக்கிறது. திரண தொலைக்காட்சியினுடைய இணை ஊடகங்கள் தான் தமிழன் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பத்திரிகைகள். அப்போ தமிழன் பத்திரிகை ஒரு நடுநிலைமையாக செயற்படுகின்றதாக சொல்லப்படுகின்ற பொழுதிலும் மஹிந்த ராஜபக்ஷனுடைய குழுமம் தானே, மஹிந்த ராஜபக்ஷ குழுமத்தினுடைய அவருடைய நெருங்கிய நபரின் பத்திரிகை தானே. அப்படி இருக்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே தூய தேசியவாதம் பேசுகின்ற, இப்பொழுதும் தூய தேசியவாதம் தமிழ் தேசியம் பேசுகின்ற சாணக்கியன் போன்றவர்கள், அதே போல் சுமந்திரன் போன்றவர்கள், கடந்த காலங்களிலே நாமல் ராஜபக்ஷ அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது அவருக்கு சார்பாக நான் சொன்னேன், அதாவது நாமல் ராஜபக்ஷ அவருடைய செல்லப்பிள்ளையான டிபி சாணக்க போன்றவர்கள் போன போது அதனை முகப்புத்தகத்திலே அந்த படங்களை எடுத்து வைத்துக் கொண்ட போது, செய்தி காணொலி எடுத்து வைத்துக்கொண்டு செம்பு தூக்கியவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சுமந்திரன் சாணக்கியனுக்கு ஆதரவாக செம்பு தூக்கியவர்கள் அது ஒரு கடுமையாக விமர்சித்தார்கள், கள்ள டீல் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை பேசினார்கள். ஆனால் இப்பொழுது மஹிந்த குழுமத்துக்கு நெருக்கமான பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் இப்பொழுது அந்த குழுமத்திலே ஒரு நிர்வாக இயக்குனர் சபையில் முகாமைத்துவ பணிப்பாளர் சபையில் ஒருவராக சேர்க்கப்படுகின்ற பொழுது இப்பொழுது அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு ஆரவாரமாக கொண்டாடுவதை எப்படி சொல்வது என்றுதான் தெரியவில்லை. அப்போ தூய தமிழ் தேசியம் பேசுபவர்கள், உதட்டளவில் தமிழ் தேசியம் பேசாமல் தூய தமிழ் தேசியம் பேசுபவர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே ஜென்டில்மேன் பொலிட்டிக்ஸ் என்ற விடயத்தை விட்டு அவர்கள் தூய தமிழ் தேசியவாதமாகவே இருக்க வேண்டும். கடந்த காலங்களிலே பார்க்கலாம். இப்போ நீங்கள்
பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நபர்களும் அவர்கள் இப்படியான நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதை தவிர்த்து கொண்டு வருவார்கள். என்று சொன்னால் சுமந்திரன் கடந்த காலங்களிலிருந்தே இந்த கொழும்பு அரசியலை மையப்படுத்தியதாக பல்வேறுபட்ட தலங்களிலும் பயணிப்பவர். ஆனால் சாணக்கியன் தூய தமிழ் தேசியவாதம் பேசுபவர். கடந்த காலங்களிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மஹிந்த ராஜபக்ஷ காலப்பகுதியிலே அவர்களோடு பணியாற்றியவர். பின்னாட்களிலே இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து கொண்டு பணியாற்றுகிறார். ஆனால் இவர்கள் தூய தமிழ் தேசியவாதம் பேசுகின்றவர்கள் இப்படியான பத்திரிகையில் இப்படியான முக்கியமான ஒரு நிகழ்வுகளுக்கு செல்வது என்பது ஒரு எவ்வளவு சாத்தியம் என்று தெரியவில்லை. என்று சொன்னால் இவர்கள் நாமலோடையும் டிபி ஜானகோடவும் படம் எடுத்ததற்காக கதைத்ததுக்காக அர்ச்சுனாவுக்கு எதிராக கம்பு சுருட்டியவர்கள் இப்பொழுது எந்த முகத்தோடு இப்படியான நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளலான்னு தெரியவில்லை. ஆனால் திரண குழுமம் என்பது மிக நிச்சயமான மஹிந்த ராஜபக்சவுக்கு தூதகுண்ட விடயமாக இருக்கிறது. அதுவும் கோட்டாபய ராஜபக்சவோடு மிக நெருக்கமாக பயணிப்பவர் தான் நான் சொன்னேன் போல திலித் ஜெயவீர, இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர். தமிழ் மக்களுக்கு எதிராக எவ்வளவு தமிழ் தேசியத்தை புறக்கணித்து தமிழ் மக்களுக்கு எதிராக எவ்வளவு குரல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரண தொலைக்காட்சி இனவாதத்தை கக்குவதிலே கடுமையாக பணியாற்றுகிறது. அது சிங்கள மக்கள் கூட நடந்து கொள்வார்கள். சிங்கள மக்கள் கூட பலர் கருத்து தெரிவித்து நான் பார்த்துருக்கிறேன். திரண தொலைக்காட்சியும் ஹிரு தொலைக்காட்சியும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சிங்கள மக்கள் ஒரு சில பேர் கதைப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள தூய தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இப்படியான குழுமங்களுடைய பத்திரிகையை சார்ந்தவர்களுக்கு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பெரிய படம் போடுவது எவ்வளோ சாத்தியம் என்று தெரியவில்லை. கடந்த காலங்களில் நான் சொல்லப்படுகின்ற அந்த பிரதம ஆசிரியருடைய பேரை திருப்பி சொல்ல இல்லை. பிரதம ஆசிரியர் முகப்புத்தகத்தில் கூட இந்த விடயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். நீங்கள் தூய தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி நடுநிலைமையாளர் போடுறீங்க, ஆனால் கடந்த காலங்களில் ஏன் இப்படி இருந்து இந்த குடும்பத்திற்கு சென்றீங்கன்னு சொல்லி நான் போட்டதுக்கு ஒரு பதில் இல்லை, என்னை அப்படியே பிளாக் பண்ணியிருந்தார். அப்போ இப்படியான விடயங்களை பார்க்கணும் போது நண்பர்களே, நீங்கள் பேசப்படுகின்ற இப்போ தென்னிலங்கை தரப்புகளோடு உறவாடுவது என்பது நாங்கள் பிழை சரி என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் ஒருவர் தென்னிலங்கை தரப்பினரோடு உறவாடும் போது அதை பிழை என்று சொல்லி கூக்குரலிடுவது, உங்களுடைய ஆதரவாளர்கள் வைத்து முகப்புத்தகத்தில் எழுதுவது, ஆனால் இன்னொருவர் அங்கே போகும்போது அது சரியாக இருக்குது. அப்போ இது எவ்வளோ நியாயம் என்று தெரியல. அப்போ அதாவது செய்தி பத்திரிகைகளுடைய தங்களுடைய செய்தி வர வேணும் என்று சொன்னால் இவர்கள் இப்படியெல்லாம் உருவாட வேண்டிய தேவையாக இருக்கிறது. செய்தி வர வேணும் என்று சொன்னால் இப்படி, அதாவது ஒரு பத்திரிகையின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிற வேறு விஷயம், பத்திரிகையின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிற வேறு விஷயம், பத்திரிகையின் வெளியீடுகளில் கலந்து கொள்வது வேறு விஷயம். ஆனால் இப்படி ஒரு பிரதம ஆசிரியர் அவருடைய குழுமத்திலே அந்த பத்திரிகை இயக்குனர் சபை குழுமத்திலே ஒருவராக செல்லுகின்ற பொழுது இப்படியாக கலந்து கொள்வது எவ்வளவு சரி என்று தெரியல. அது மக்கள் தான் சொல்லணும். நீங்கள் பார்க்கின்றவர்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடலாம். அது நாங்கள் ஜனநாயக ரீதியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றோம். பிழை என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், சரி என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் ஒருவர் கலந்து கொள்கின்ற பொழுது அதனை கருப்படிப்பதும் இன்னொருவர் கலந்து கொள்கின்ற பொழுது அதை வெள்ளையடிப்பதும் அவ்வளோ சாத்தியம் என்று தெரியவில்லை. கடந்த காலங்களிலே நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி வருகிறோம். எங்களுக்கு யாரும் சரி யாரும் பிழை என்றில்லை, நடப்பதை அப்படியே நாங்கள் பார்த்து நியாயப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம். இதில் சரிபிழை தெரியவில்லை. ஆனால் ஒருவர் செய்கின்ற பொழுது அதை இருட்டடிப்பதும் தாங்களே அதை செய்கின்ற பொழுது அதை வெள்ளையடிப்பதும் அது நல்ல விடயமாக தெரியவில்லை. ஆனால் திரண குழுமம் என்பது அன்றிலிருந்து இன்று வரை எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட முடியுமோ அந்த அடிப்படையிலே ஹிரு திரண போன்ற தொலைக்காட்சிகள் எங்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதிலே அவர்கள் சமர்த்தராக இருக்கிறார்கள். எனவே இப்படியான குழுமங்களிலே இருந்து பயணிப்பவர்கள் எவ்வளவு நடுநிலையான ஊடகவியலை செய்வார்கள் என்று தெரியவில்லை. நான் தமிழன் பத்திரிகையில் பார்த்துருக்கிறேன். எந்த அளவுக்கு இப்போ தினக்குரல் வீரகேசனோட பத்திரிகைகள் கூட அந்த பத்திரிகைகளில் திலித் ஜெயவீரோட செய்திகள்லாம் காண முடியாது. திலித் ஜெயவீர அவ்வளவு ஜனரஞ்சகமான அரசியல்வாதியாக இல்லை. இப்போ சிங்கள மக்களில் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், ஜனரஞ்சகமான அரசியல்வாதி. ஆனால் இவர் திரண குழுமத்தின் ஊடாக பார்லமெண்ட் உறுப்பினராக கொண்டு வரப்பட்டவர், ஜனாதிபதி தேர்தலும் கலங்கண்டவர். ஆனால் திலித் ஜெயவீர என்ற செய்திக்கு தமிழன் பத்திரிகை பார்த்திங்கன்னா கூட முக்கியத்துவம் கொடுப்பார். அது ஊடக விஸ்தீரணம்னா பார்ப்போம், ஆனால் கூட முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்போ திலித் ஜெயவீரவின் அரசியல் என்பது கோட்டாபய ராஜபக்சவின் அரசியலுக்கு நிகரானது. இவர்கள் ஒரு நடுநிலையான அரசியலை செய்ய வரவில்லை. ஆனால் இப்படியான பத்திரிகை நிறுவனங்கள், இப்படியா ஊடக நிறுவனங்களோட நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தாங்கள் நல்லவர்களாக காட்டிக்கொள்வது என்பது நல்ல விடயமாக இல்லை. ஏனையவர்கள் கைகொடுக்கும் போது பிழை என்று சொல்லி தாங்கள் கைகொடுக்கும் போது சரி என்று நியாயப்படுத்துவதும் பொருத்தமான விடயம் அல்ல. எது எப்படியோ அது மக்கள் பக்கம். அடுத்தது மாகாண சபையும் நெருங்கப் போகிறது. மக்கள் தான் தீர்ப்புகளை சொல்லிக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.